சோயா கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுருக்க சோயாவை அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஏன்னா சோயா ஊறினா தான் அதுலேருந்து ஒரு அரை இது போகும். அதுக்கப்புறம் செஞ்சு சோயா நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சோயா கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கான பாத்திரம், பாத்திரம் சூடானாலும் தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடானோன்னு வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுருங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் முக்கால்வாசி வதங்கி வந்திருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் கூட கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரை வெயிட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம ஊற வச்ச சோயா நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு தனி பாத்திரத்தில் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் வதங்குற வரை வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்க விட்டணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதனால தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்துடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. தக்காளியும் உங்களுக்கு தெரியாது, எல்லாமே நல்லா குழகுழன்னு ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். உங்களுக்கு அடிப்பிடிக்குன்னு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. நான் போட்டு இருக்க மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். வெயிட் பண்ணுவோம். வெந்து வர வரையும் வெயிட் பண்ணுவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வெந்து வந்துச்சு. மசாலா வெந்து வந்துச்சுனாலே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே கக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த சோயா சக்ஸை சேர்த்துடலாம். சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வேக விட்டுடலாம். இது சீக்கிரம் ஆகிடும். ரொம்ப ஈஸியான சமையல் தான். இது நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா சிக்கன் கிரேவி மாரியே இருக்கும் டேஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி நல்லபடியாக ரெடியாகி வந்துடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு. இந்த கிரேவி செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.